சென்னை மாநகரில் உள்ள மெரினா கடற்கரை வங்காள விரிகுடா கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் நீளமான கடற்கரை மற்றும் உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை ஆகும். மெரினா கடற்கரை காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் நடைபாதை செல்ல மற்றும் குழந்தைகள் விளையாட மிகவும் சந்தோஷமான இடமாகும். மாலை நேரங்களில் இந்த கடற்கரை கண்கவர் சந்தையாக மாறி பல கடைகள், கைவினை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கண்கவர் இடமாக மாறுகிறது. குழந்தைகள் விளையாடி மகிழ்கின்றனர். மெரினா கடற்கரை பஸ், டாக்ஸி, 2 மற்றும் 3 சக்கர வாகனங்கள் மூலம் எளிதாக செல்ல முடியும். கடலின் கரையில் நீண்டு கிடந்து கிடக்கும் சென்னையின் அடையாளம், மெரினா பீச்சின் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த பயணம். மெரினா பீச்சின் வரலாறு 1880ஆம் ஆண்டுகளில் தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை நிர்வாகியாக இருந்த ரிப்பான் விங்கிள் ஹவ் மெரினா பீச்சை உருவாக்கும் முயற்சியை தொடங்கினார். கடற்கரையை அழகுபடுத்தி பொதுமக்கள் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படக்கூடிய இடமாக மாற்றினார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மெரினா பீச்சின் முக்கிய இடங்கள் செம்மண்ணால் சமமாக்கப்பட்டு மரங்களும் நடப்பட்டது. முதலில் மெட்ராஸ் மெரினா என்ற பெயரில் அறியப்பட்ட இந்த இடம் உலகின் மிக நீளமான செயற்கை கடற்கரையாக கருதப்பட்டது. மெரினா பீச் வணிக செயல்பாடுகளுக்காக மட்டுமல்லாமல் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்காகவும் பிரசித்தி பெற்றது. தமிழ் மக்களின் பொது வாழ்க்கையில் மெரினா பீச்சுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அரசியல் கூட்டங்கள் முதல் இலக்கிய கவிதைகள் வரை இங்கு நிகழ்த்திய நிகழ்ச்சிகள் வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றுள்ளன. மெரினா பீச்சில் அமைந்துள்ள சிலைகள் மற்றும் நினைவிடங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை பிரதிபலிக்கின்றன. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர்களின் நினைவிடங்கள் இங்கே உள்ளன. இன்றைய மெரினா பீச் சென்னை மக்களின் விருப்பமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. ஆனாலும் இன்றும் சில சவால்களை எதிர்கொள்கிறது. சுற்றுப்புற சூழலியல் பிரச்சனைகள், குப்பை நிர்வாகம் போன்றவை அதிக கவனத்திற்கு தேவையாக உள்ளன. மெரினா பீச்சின் வரலாறும் அதன் வளர்ச்சியும் தமிழர்களின் பண்பாட்டு சூழலில் ஒரு பக்கத்தை நிரப்புகிறது. இது ஒரு புறம் சுற்றுலா மையமாகவும் மற்றொரு புறம் தமிழர்களின் மெரினா பீச்சின் வரலாற்றை அறிந்து அதை பாதுகாக்கும் நமக்கே தெரிகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப்